தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஐடிஐயில் ஜேடிஓ வேக்கன்சி இருக்குது. அது இந்த வருஷம் நான் ஃபில் பண்ண போகிறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இப்போது ஜேடிஓ வேக்கன்சியை டிஎன்பிசி தான் ஃபில் பண்ண போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிஎன்பிசிக்கு ஜேடிஓவுடைய குவாலிஃபிகேஷன் என்ன மெத்தடாலஜியில் அவங்கள ரெக்ரூட் பண்ணணுன்றத டிஇடி. ஸோ ஐடிஐயை கண்ட்ரோல் பண்ணுறது டிஇடி தான், டைரக்டரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். அந்த போர்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஜேடிஓவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணும், அவங்கள எந்த மெத்தடில் உள்ளே கொண்டுட்டு வரணும், வெறும் எக்ஸாம் மதிக்கும் போதுமா இல்லை எக்ஸாமுக்கு அப்புறம் இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரியான ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்றத ஒரு கமிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணி, அந்த கமிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸு, அதர் ஸ்டேட்டில் ஜேடிஓ ரெக்யர்மெண்ட்டுக்கு அவங்க ஃபாலோ பண்ண மெத்தடாலஜி என்னன்றதை ஆராய்ஞ்சு அதுலேருந்து ஒரு ஃபைனலைஸாக ஒரு ரெக்கமெண்டேஷனை நாளைக்கு, அதாவது 6/2/2025 அன்றைக்கி டிஎன்பிசி கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ டிஎன்பிசி அதன் மூலமாக நான் ஜேடிஓக்குன்ட்டு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்களா இல்லாட்டி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் விட போகிறாங்களான்றது இன்னும் முடிவாகலை. ஸோ அந்த கமிட்டிக்கு நாளைக்கு டிஎன்பிசி கிட்ட கொடுத்த பிறகு தான் டிஎன்பிசி என்ன முடிவு பண்ண போகிறதுன்றது தெரியும். ஸோ இப்போது அவங்க என்ன முடிவு சொல்லியிருப்பாங்கன்னா என்சிவிடி. ஸோ என்சிவிடி ட்ரேடை பொறுத்த வரைக்கும் டிஜிடி, டைரக்டரேட் ஆஃப் ஜென்ரல் ட்ரைனிங். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆர்கனைசேஷன். இதுதான் இந்தியா ஃபுல்லாக இருக்க ஐடியுடைய சிலபஸ்ஸு, சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே டிஜிடி தான் பார்க்குது. ஸோ இவங்க தான் அந்த ஜேடிஓக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏடிஓக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், பிரின்ஸ்பாலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுன்றதை ஃபைனலைஸ் பண்ணுறது. ஸோ இவங்க ரீசெண்டாக அந்த குவாலிஃபிகேஷனுடைய நார்ம்ஸை மாற்றிருக்காங்க. ஸோ அந்த நார்ம்ஸ்க்கு ஏற்றபடி இந்த கமிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அடாப்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்சிவிடி என்ன ரூல்ஸ் அண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா ஜேடிஓனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜேடிஓன்றது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ ஐடிஐயில் இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுறதா இவங்களுடைய வேலை. இது என்ட்ரி லெவல் போஸ்ட். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ன்றது என்ட்ரி லெவல் போஸ்ட். இதுக்கப்புறம் ஏடிஓ, அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வைஸ் பிரின்ஸ்பால்னு ப்ரொமோஷன் வரும். ஜேடிஓன்றது தான் என்ட்ரி போஸ்ட். ஸோ இது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஜிடி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரே நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நார்ம்ஸ் என்னன்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த ஜேடிஓவில் பார்த்தீங்கன்னா 3 வகையான ஜேடிஓ இருப்பாங்க. ட்ரேடு. ஸோ இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் இன்ஜினியரிங்லேயும் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடுன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ட்ரேடுன்றது ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மிஷினிஸ்ட், கிரைண்டர், டர்னர், இந்த மாதிரி நிறைய ட்ரேடு இருக்கும். ஸோ அந்த ட்ரேடுக்கு ஒரு ஜேடிஓ இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் கால்குலேஷன், மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐடிஐயில் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய பேசிக்கான கால்குலேஷன், சயின்ஸ், இதை பற்றி எடுத்து கொடுக்குறது தான் அந்த ஜேடிஓவோட வேலை. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ட்ராயிங். ஸோ இதுதான் ஜேடிஓவோடைய 3 வேலை. ஸோ இப்போ எடுக்க போகிற இந்த ஜேடிஓ ஒன்று ட்ரேடு சிலபஸ் எடுப்பாங்க. அதாவது சொன்னாங்க இல்லையா, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரியான ட்ரேடு. அடுத்தது ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் இன்ஜினியரிங் ட்ராயிங். ஸோ ஒர்க் ஷாப் கால்குலேஷன்றது பேசிக்கான மேக்ஸு, பேசிக்கான சயின்ஸ், அதாவது 10th அப்புறம் இருக்கக்கூடிய பேசிக் மேக்ஸ் அண்டு சயின்ஸ் எடுப்பாங்க. ட்ராயிங்கிறது இன்ஜினியரிங் ட்ராயிங் தான். ஸோ டிப்ளமோலையும் டிகிரியிலும் ட்ராயிங் இருக்குது. அந்த ட்ராயிங்கை அந்த ட்ரேட் ரிலேட்டடாக எடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த 3 வகையான ஜேடிஓ. இந்த 3 வகையான ஜேடிஓவில் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் எடுக்கிற ஜேடிஓவுடைய குவாலிஃபிகேஷன் டிஜிடி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. ஸோ இன்ஜினியரிங்கில் எனி டிகிரி வச்சுருந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க டபிள்யூஎஸ் எடுக்கலாம். ஆர் டிப்ளமோ 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷனுக்கு எழுதலாம். இது எல்லாமே எனி இன்ஜினியரிங் டிசிப்ளின். ஸோ அவங்க சிவிலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வித் 1 year டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லைனா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். டிப்ளமோவுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ்.
அதே மாதிரி ஐடிஐ முடிச்சிருந்தாங்கன்னா, ஐடிஐன்றது என்டிசி முடிச்சிருந்தா தான் இங்கே எலிஜிபிள். ஐடிஐயில் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. எஸ்சிவிடிங்க நாட் எலிஜிபிள். ஸோ என்சிவிடியில் என்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற ஐடி பர்சன் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அவங்களுக்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது இல்லாமல் நேஷ்னல் கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம ஜாயின் பண்ண பிறகு கூட 1 இயர் ஆர் 2 இயருக்குள்ளே கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ இது தனியாக இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டில் கவர்மெண்ட்டே டெப்டேட் பண்ணோம் அவங்கள, அங்கே போயிட்டு படித்து சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஸோ இது ஒர்க் ஷாப் கால்குலேஷனுக்கு. இன்ஜினியரிங் ட்ராயிங்கும் அதே மாதிரி தான். ஸோ ஒர்க் ஷாப் கால்குலேஷனும் இன்ஜினியரிங் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஷாப் கால்குலேஷனும் இன்ஜினியரிங் ட்ராயிங்கும் எனி டிகிரி எழுதலாம். ஸோ எனி டிப்ளமோ டிகிரி இங்கே எலிஜிபிள் தான். எனி டிப்ளமோ டிகிரி ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷனும் இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கும் எலிஜிபிள். ஸோ அடுத்தது ட்ரேடு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ட்ரேடு எடுத்துட்டிங்கன்னா ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட், எம்எம்பி மோட்டர் மெக்கானிக் வெஹிக்கிள், இந்த மாதிரியான ட்ரேடு இருக்குது. ஸோ இந்த ட்ரேட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மெக்கானிக்கல் ரிலேட்டட் ட்ரேடு தான். ஸோ நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள், ஆர் டிகிரியில் மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 400+ வேக்கன்சி ஜேடிஓவில் வரும். அதில் 300 மெக்கானிக்கலுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதாவது ட்ரேட் வைஸ் இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் எடுத்துட்டாலும் சரி, ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்டு இன்ஜினியரிங் ட்ராயிங் எடுத்துட்டாலும் சரி, இந்த 300க்கு மெக்கானிக்கல் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடித்தவங்களும் சரி, டிகிரியில் மெக்கானிக்கல் முடித்தவங்களுக்கும் இது எலிஜிபிள். ஒரு சில ட்ரேட் மட்டும் எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஸ்மார்ட் ஃபோன், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரியான ஒரு சில பர்டிகுலர் ட்ரேடுக்கு மட்டும்தான் பேசிக் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிளியும் ஈஸியும் எடுப்பாங்க. மற்றபடி எல்லா வகையான ஐடிஐ ஜேடிஓ போஸ்ட்டுக்கும் பேசிக் குவாலிஃபிகேஷன் மெக்கானிக்கலாக தான் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டிப்ளமோலையோ இல்லை நீங்கள் டிகிரிலையோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அது ஒரு ரெகக்னைஸோடைய கம்பெனியாக இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரெகக்னைஸ் இன்ஸ்டியூட்லேருந்து வரணும். ஏதோ ஒரு க்ளோஸ் பண்ண கம்பெனிலேருந்தோ இல்லை க்ளோஸ் பண்ண இன்ஸ்டியூட்லேருந்தோ சர்டிஃபிகேட் வாங்குறது இங்கே செல்லுபடி ஆகாது. இப்போது இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஃபார்மேட்டில் வாங்க போகிறாங்கன்றது டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் தெரியும். நம்ம அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. டிகிரி முடித்தவங்களுக்கு, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இப்போது ஃபிட்டர் ட்ரேடில் நீங்கள் என்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களால் ஃபிட்டர் ட்ரேடுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எந்த ட்ரேடுக்கும் அப்ளை பண்ண முடியாது. இதே டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ட்ரேடுக்கும் போகலாம். ப்ளஸ் எல்லா ட்ரேடும் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் கால்குலேஷன், இன்ஜினியரிங் ட்ராயிங்கும் எழுதலாம். ஸோ மெக்கானிக்கலுக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு எக்ஸாம். ஸோ இப்போ என்ன மாதிரியான பேட்டர்னில் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? 2016 லாஸ்ட்டாக ஜேடிஓ எக்ஸாம் நடந்தது. 2016 லாஸ்ட்டாக ஜேடிஓ எக்ஸாம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட் மட்டும்தான் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஐடிஐயும் டிப்ளமோ கேண்டிடேட் மட்டும்தான் அந்த எக்ஸாமை எழுதியிருந்தாங்க. டிகிரி அப்போ நாட் எலிஜிபிளாக இருந்தது. அதாவது டைரெக்டாக டிகிரி முடித்தவங்க நாட் எலிஜிபிள். டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி போயிருந்தாங்கன்னா அவங்க எழுதலாம். பட் டைரெக்டாக டிகிரி முடித்தவங்க அந்த ஜேடிஓ எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருந்தது. ஏன்னா அப்போது டிஜிடியோட ரூல்ஸு டிகிரிக்கு நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருந்தாங்க. இப்போது மாற்றிட்டாங்க. ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக அந்த ஜேடிஓவுக்கு டிகிரி முடித்தவங்களும் வரலாம் அப்படின்னு ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு டிகிரியும் இன்க்ளூட் ஆகும். போன வாட்டி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே ட்ரைனிங் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கேண்டிடேட் மட்டும்தான் இந்த எக்ஸாமே அப்ளை பண்ண முடிஞ்சது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸோ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸோ இருந்தால் மட்டும்தான் 2016 ஜேடிஓ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடிஞ்சது. அதனால தான் அந்த அப்ளிகேஷன் ரொம்ப குறைவாக போச்சு. வேக்கண்ட் 400 வேக்கண்ட்டுக்கு அப்ளிகேஷன் குறைவாக போய்ட்டு அந்த எக்ஸாமு 2018 போஸ்டிங் போட்டாங்க.
வெறும் ஐடிஐ டிப்ளமோ மட்டும்தான், வெறும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும்தான் வச்சாங்க. 2016 ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும்தான் வச்சாங்க. அந்த டெஸ்ட்டில் ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் மேக்ஸு, ஜென்ரலாக இன்ஜினியரிங் பற்றின ஒரு 100 கொஸ்டின்ஸ் மட்டும் வச்சு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் முடிச்சுட்டு பிறகு அடுத்தது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வச்சாங்க. ஸோ அவங்க எந்த ட்ரேடு சூஸ் பண்ணியிருந்தாங்களோ, ஃபிட்டர், மிஷினிஸ்ட், கிரைண்டர், டர்னர், இந்த மாதிரி எந்த ட்ரேட் சூஸ் பண்ணியிருந்தாங்களோ அது ரிலேட்டடான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஓவரால் மார்க் வச்சு போஸ்டிங் போட்டாங்க. இது 2016 நடந்த நடைமுறை. அப்போது இதை டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணல, டிஇடிஏ டைரெக்டாக கண்டக்ட் பண்ணாங்க இந்த எக்ஸாமை. இந்த வாட்டி டிஎன்பிசி தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணால் இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக மாறும். டிஎன்பிசி ஆல்ரெடி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வர எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரி எழுதியாகணும். ஸோ இப்போ J2 எக்ஸாமுக்கு நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழ் எலிஜிபிலிட்டியும் கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ 2 பேப்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பேப்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழ் எலிஜிபிலிட்டியும், அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் ஆன பேப்பர். ஸோ இந்த 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க மிகப்பெரிய கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, ஸோ இந்த 3 கேட்டகரியும் அப்ளை பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ணிட்டா இந்த 3 கேட்டகரியும் ஒரே லெவலான கொஷின் பேப்பரை வைக்க முடியாது. ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஏன்னா ஐடிஐ முடித்தவங்க அந்த ட்ரேட் ரிலேட்டடான சப்ஜெக்ட் மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. ஃபிட்டர் படிச்சிருப்பாங்க, டர்னர் மட்டும் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதர் ரிலேட்டட் ட்ரேடோடைய சப்ஜெக்ட் தெரியாது, ஒர்க் ஷாப் கால்குலேஷன் தெரியாது, டிராயிங் தெரியாது. ஆனால் டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். மெக்கானிக்கல் ஓரியன்டாக மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம் அதை எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத முக்கியமானது. ஸோ இப்போது காமன் கொஷின் பேப்பர் வைப்பாங்களா, இல்லை ஐடிஐக்கு தனி கொஷின் பேப்பர், டிப்ளமோ அண்ட் டிகிரிக்கு தனி கொஷின் பேப்பர் வைப்பாங்களான்றது தான் பெரிய கொஷினாக இருக்குது. ஸோ அது டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் விடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அது தெளிவாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் ஐடிஐக்கு தனி கொஷின் பேப்பரும் டிப்ளமோ டிகிரிக்கு தனி கேட்டகரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஐடி லெவலில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இந்த டிப்ளமோ அண்ட் டிகிரி இருக்க கேண்டிடேட்டால் ஈஸியாக அதை கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அவங்க அதிகமான மார்க் எடுத்துருவாங்க, ஐடிஐ படித்தவங்க குறைவான மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இவங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கு தனி பேட்டர்னும், டிப்ளமோ அண்ட் டிகிரி முடித்தவங்களுக்கு தனி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமும் வச்சு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இந்த வேக்கண்ட்டு வரப்போகுதுன்றது கம்பல்சரி ஆகிடுச்சு. ஸோ அந்த வேக்கண்ட் கிட்டத்தட்ட 500 இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ 500+ வேக்கன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இப்போ ஃபில் பண்ணால் தான் அடுத்து வரக்கூடிய இயர்களுக்குன்னு ஜேடிஓஸை பண்ண முடியும். ஏன்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண ஐடிஎஸ், ஆல்ரெடி இருக்கிற ஐடிஎஸ் எல்லாத்துலேயுமே ஜேடிஓ வேக்கன்சி கிட்டத்தட்ட 50% வேக்கன்சி லிஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ கண்டிப்பாக இதை எக்ஸாம் நடத்துவாங்க. ஆனால் நடத்தும் போது அதுக்கு தெளிவான ப்ரிப்பரேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் மாறதை பற்றி தெரியும். ஸோ இப்போ நம்ம அதர் ஸ்டேட்டை இதுக்கு கம்பல்ஷன் எடுத்துட்டாலும் அதர் ஸ்டேட்லேயும் இது 2018க்கு அப்புறம் எந்த ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு டைரெக்டாக ஜேடிஓவை இது வரைக்கும் போடலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிடியில் அந்த நாம்ஸை மாற்றிட்டது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிப்ளமோ ஆர் ஐடிஐ முடித்தவங்க மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்த ஜேடிஓ எக்ஸாமை அவங்க டிகிரியும் எலிஜிபிள் கொண்டு வந்ததுனால 2018க்கு அப்புறம் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை டைரெக்டாக ஜேடிஓ எடுக்கலை. ஸோ மத்திய பிரதேஷ் டைரெக்டாக டிஓ எடுத்தாங்க, ட்ரைனிங் ஆஃபீஸர், பிரின்ஸிபால் எடுக்கிறாங்க. இப்போ கூட டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிஓடைய பிரின்ஸிபாலை டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் ஐடிஓடைய பிரின்ஸிபாலை டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஜென்ரல் இன்ஜினியரிங்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் எக்ஸாம். ஸோ அதை கிளியர் பண்ணவங்க இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு போஸ்டிங்கு. ஸோ 2018க்கு அப்புறம் கொரோனா வந்து 20 கொரோனா வந்தது, என்சிவிடியோடைய சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் ஜேடிஓ வேக்கன்சி தள்ளி போயிட்டே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. அந்த கமிட்டியிலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதர் ஸ்டேட்டில் என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ஜேடிஓக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, இன்டர்வியூ
எக்ஸாம், இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ப்ராக்டிகல் டெஸ்ட் இந்த மாதிரி அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, ப்ளஸ் ஐடிஐக்கு தனி கொஷின் பேப்பர், டிப்ளமோ டிகிரிக்கு தனி கொஷின் பேப்பர்ன்ற பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்றதை அவங்க ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை நாளைக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு சப்மிட் பண்ண பிறகு தான் டிஎன்பிஎஸ்சி அது ஒரு டிசிஷன் எடுக்கும். ஐடிஐக்கு தனியாக, டிப்ளமோ டிகிரிக்கு தனியாக வைக்கிறதான்றது. ஸோ இந்த எக்ஸாம் மேக்ஸிமம் சிபிடி மூலமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐடிஐடைய பிரின்சிபால் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு. ஐடிஐடைய பிரின்சிபால் எக்ஸாமு அதுதான் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் நடக்க போகுது. ஏப்ரல் மேல இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் எ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஷாப்பில் 2 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி தேவை. அது இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண முடியும். அதை அப்ளை பண்ணி ஜென்ரல் இன்ஜினியரிங், ஜென்ரல் ஸ்டடீஸ் இது ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ முடிச்ச பிறகு தான் போஸ்டிங் வரும். இதே தான் ஃபாலோ தான் பண்ண முடியும். இதே கிட்டத்தட்ட ஜேடிஓக்கும் இதே கேட்டகரி தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ பிரின்சிபால் கேட்டகரிக்கு டிகிரி எலிஜிபிள். ஆனால் ஜேடிஓக்கு ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி இந்த 3 கேட்டகரியுமே எலிஜிபிள். ஸோ இந்த 3 கேட்டகரியுமே எலிஜிபிள்னும் போது கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி மாறுன்றது டிஎன்பிஎஸ்சி ஃபைனலாக நோட்டிஃபிகேஷன் விடும்போது தான் தெரியும். ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க இப்போத்துலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ ரிலேட்டடாக உங்களுக்கு பாரத் ஸ்கில்ஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அவங்க அந்த பாரத் ஸ்கில்ஸில் போய்ட்டு அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜேடிஓ எக்ஸாமுக்கு உண்டான கொஷின் பேப்பரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஐடி பசங்க மட்டும், ஐடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு. டிப்ளமோ டிகிரிக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கலான்றது என்னுடைய கணிப்பு. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் அது நம்மளுக்கு ஃபைனலாக தெரியும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக வீடியோ போடுறதா இல்லை கமெண்ட்டில் சொல்கிறதான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.